நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமையாகும். ஆகவேதான் எமது டயட் அமைப்பைச் சேர்ந்த நாம் என்ன செய்ய விளைகிறோம் என்றால், படைத்தவனை மனிதர்கள் சரியாக அறிந்து உரிய முறையில் வணங்கி வழிபடவும், படைப்பினங்களை வணங்குவதை விட்டுவிடவும் மக்களை நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் அறிஞர்களை கொண்டு பெரு உரைகள் நிகழ்த்துவது, மக்கள் மன்றத்தில் அறிஞர்களை கொண்டு கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள செய்திருக்கிறோம். இதன் மூலமாக மனித இனத்திற்கு நம்மை சாட்சியாக இருக்கும்படி இறைவன் நமக்கு விடுத்துள்ள ஆணையை நாம் இயன்ற அளவு நிறைவேற்றிட உழைத்து வருகிறோம். நல்லதை ஏவி தீயதை தடுத்திட, இஸ்லாம் பற்றிய தப்பான கருத்துக்களை அகற்றிட நூலகங்கள் வாயிலாகவும் அனைத்து மதம் சார்ந்த மக்களிடையேயும் பணியாற்றி வருகிறோம். உங்கள் அனைவரையும் எமது டயட் பணிமனைகளுக்கு வருகை தந்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எங்கள் மூலமாக ஏற்படுத்தி செய்து தந்துள்ள இந்த வசதி வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். எங்களையும் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் நேர்வழியில் செலுத்திட பேரருளாளனே என எல்லாம் வல்ல இறைவனை இரு கரம் ஏந்தி இறைஞ்சுகிறேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித குலம் சார்ந்த என் அருமை சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த இனிய மாலை பொழுதில் முகமது நாயக் ஆகிய நான் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி முறையாக நடத்திடுமாறு டிஸ்கவரி இஸ்லாம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் வாழும் கலை நிறுவனங்களால் கோரப்பட்டுள்ளேன். பெங்களூரின் இந்த பரந்த மைதானத்திலும் அதற்கு வெளியிலும் உலக அனைத்திலும் தொலைக்காட்சியில் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மனித குல சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் என் மனதார வரவேற்கிறேன். இறைவன் என்பவன் பலருக்கு புரியாத புதிராகவும், வேறு பலருக்கு அடைப்படாத மர்மமாகவும், இன்னும் அநேகருக்கு அவர்களுடைய அறிவுக்கு புலப்படாததாகவும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளை பற்றி விளங்கிக் கொள்வதற்காக இரு சமயங்களிடையேயான உரையாடல் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்திய மக்களுக்கும் பொதுவாக உலக அனைவருக்குமே ஒரு மகத்தான என்றும் நினைவில் நிற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் டாக்டர் ஜாகீர் நாயக் ஆகிய இரண்டு பிரபலமான அறிஞர்கள் கடவுள் கோட்பாடு குறித்து புனித வேதங்களின் ஒளியில் யதார்த்தமான உண்மையின் கருத்துக்களை நம் முன்னே எடுத்து வைப்பார்கள். இந்த சொற்பொழிவு நடைமுறை நேரம் எப்படி என்றால், இரண்டு அறிஞர்களும் நம் முன்னே 50 நிமிடங்கள் தனித்தனியாக பேசுவார்கள். ஏற்கனவே ஒத்துக்கொண்டவாறு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி தான் முதலில் பேசுவதாக இருந்தது. ஆனால் தற்போது டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்கள் முதலில் பேச வேண்டும் என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி வேண்டிக் கொண்டதால் டாக்டர் ஜாகீர் நாயக் முதலில் 50 நிமிடம் பேசுவார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி 60 நிமிடம் பேசுவார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களுடைய பேச்சு குறித்து மீண்டும் ஜாகீர் நாயக் தனது கருத்துக்களை 10 நிமிடங்கள் நம் முன்னே பேசுவார். இரண்டு அறிஞர்களின் உரை முடிந்த பிறகு மிகவும் ருசிகரமான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று இங்கு நடைபெறும். பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவுகளிலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கு இருவரும் மகிழ்ச்சியோடு பதில் அளிப்பார்கள். இப்பொழுது நான் எனது வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் திரு வினோத் மேனோன் அவர்களையும் டாக்டர் ஜாகீர் நாயக்குடன் அமர்ந்திருக்கும் ஷயப் சையத் அவர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் அறிமுகம் செய்து வைக்கிறேன். மரியாதைக்குரிய இரண்டு அறிஞர்களும் அவர்களுடைய பெருமதியான நேரத்தை இங்கு நமக்கு தந்திருப்பது மிக்க பொருத்தமானது. இந்த நேரத்தில் இந்நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் எண்ணற்றோர் பார்க்கிற வாய்ப்பினை உருவாக்கிய பீஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த பீஸ் தொலைக்காட்சி இங்கு வந்திருக்கும் பலருக்கு
புதிய செய்தியாக இருக்கலாம். நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பீஸ் தொலைக்காட்சி பற்றி நான் சுருக்கமாக கூறுகிறேன். பீஸ் தொலைக்காட்சி மனித இனத்தின் முன் எழுகின்ற உலகளாவிய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை சுட்டிக்காட்டிடும் மகத்தான பணியினை மிக திறமையாக செய்து வருகிறார்கள். 24 மணி நேரமும் ஆன்மீக மேம்பாட்டிற்கு அவசியமான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இது ஆங்கிலம் மற்றும் உருது மொழிகளில் இஸ்லாத்தின் பல தகவல்களை இன்றைய நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி, கணினியை பயன்படுத்தி உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இலவசமாகவே ஒளிபரப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் மட்டுமல்ல, பலர் வைத்த கேள்வி என்னவென்றால், சாந்தி சமாதானத்தை தேடுவதாக, அதற்காக ஏங்குவதாக நீங்கள் பறைசாற்றி வருகிறீர்களே, அது ஏன் என்பதுதான். அதற்கு அவர்கள் அளித்திட்ட பதில் சமாதான உலகம் என்ற முற்றிலும் பொய்யான ஒரு முழக்கத்தை கொடூரமான சர்வாதிகாரிகளும் கொடுமையான அடக்குமுறைகளால் பாவப்பட்ட அப்பாவி மக்களை மிதித்து நசுக்கி ஒடுக்குவோரும் தங்களுடைய பிரச்சார மிருக பலத்தால் செய்து வருகிறார்கள். அதனால் உண்மையான சாந்தி சமாதானம் மக்களை விட்டும் நழுவி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறும் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு பாழடிப்பு தொலைக்காட்சி சாம்ராஜ்யங்கள் மக்களை மடையர்களாகவும் ஒழுக்கக்கேடர்களாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சாந்தி சமாதானம் ஒழுக்க நெறிகளுக்கு குரல் கொடுப்போர் அறவே இல்லை என்று சொல்லுகின்ற பரிதாபகரமான நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டுள்ளது. இப்பொழுது முதலாவதாக உரையாற்ற இருக்கும் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு டாக்டர் ஷையப் சையத் அவர்களை நான் அழைக்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. டாக்டர் ஜாகீர் அப்துல் கரீம் நாயக்கை நான் இங்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மும்பை மாநகரத்தில் உள்ள இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்தின் நிறுவன தலைவர். அவர் ஒரு மருத்துவரும் கூட. மேலும் இஸ்லாம் மற்றைய மதங்கள் ஒப்பியல் ஆராய்ச்சியில் உலக புகழ் பெற்றவர். அவருடைய கூர்மையான ஆய்வுகள், ஐயத்தை போக்கும் அவருடைய பதில்கள், இவை அனைத்தும் ஆதாரபூர்வமான வேதங்களை அடிப்படையாக கொண்டது. வேத சான்றுகளை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்து வைப்பவர். ஆனால் அவர் சென்ற 10 ஆண்டுகளாக 2005 வரை உலகம் முழுவதும் சென்று 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். உலகம் முழுவதிலும் 150 நாடுகளுக்கு மேலாக தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார். தொலைக்காட்சி, வானொலி மற்றும் பத்திரிகைகளில் உலகின் பல நாடுகளிலும் அவருடைய நேர்காணல் வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக அவர் இஸ்லாம் மற்றும் இதர சமயங்கள் ஒப்பியல் தலைப்புகளில் பல அருமையான நூல்களை மக்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆர்வமாக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை இதோ உரையாட அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா பைனக்கும் அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன் வ லா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகுலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எனது மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, முதலில் நான் உங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி முகமன் கூறி வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இன்றைய மாலை பொழுதில் நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனை பற்றி இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேத நூல்களின் கருத்தாவது. முதலில் புனித நூலான திருக்குரானிலிருந்து சூரா ஆலிம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 எனது உரையை ஆரம்பிக்கின்றேன்.